ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ். இந்த வெரைட்டி ரைஸ்க்கு கார சாரமாக அதே டைமிங்கில் ரொம்பவும் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சைடிஷ் தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் சுக்கா தாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் நான் வந்து அடிக்கடி செய்வேன். நம்ம எந்த வெரைட்டி ரைஸ் வச்சாலும் இந்த மீல் மேக்கர் சுக்கா நான் வந்து பண்ணுவேன். வழக்கம் போல் பார்த்திங்க அப்படின்னா மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பச்சை தண்ணியில் போட்டுட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மீல் மேக்கர் சுக்காவுக்கு நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீல் மேக்கர் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. கண்டிப்பாக சுடு தண்ணியில் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியில் போட்டுட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சேர்க்கவே வேணாம், கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கப்புறம் சோம்பு இதை நீங்கள் வந்து சேர்த்துருங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இருக்குது பாருங்கள், பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை தட்டி வச்சுருக்குறோம், அதையும் நீங்கள் எண்ணெயில் சேர்த்துடுங்க. இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் நல்ல வாசனை வரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வதக்கி விட்ருங்க. வெங்காயத்தை கருக விடாமையே நல்லா வந்து கலர் மட்டும் மாறினா போதும். அந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கிடுங்க. இப்போது நம்மளோட மீல் மேக்கரை நீங்கள் வந்து சேர்த்துருங்க. மீல் மேக்கரை இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. மீல் மேக்கருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஈரப்பதம் வந்து இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம்னா உடனே வந்து மசாலாவை நம்ம வந்து சேர்த்துறாமல் கொஞ்சம் நல்லா வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோடு சேர்த்து மீல் மேக்கரை நல்லா வந்து வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலாவை சேர்க்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன மசாலா சேர்க்க போகிறேன்னா மட்டன் மசாலா, நம்ம மட்டன் குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய மட்டன் மசாலா. இந்த ஒரு மசாலா மட்டும் இதுக்கு நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னா போதும். மீல் மேக்கர் சுக்கா வறுவல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எந்த சாதம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வந்து செஞ்சிடலாம். மீல் மேக்கர் சுக்கா அவ்வளோதாங்க ரெடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மல்லியெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு வாசனைக்காக இது மேலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மூடியை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு திரும்ப வந்து அதை நல்லா கலரி விட்டுட்டு திரும்ப மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா மீல் மேக்கரோட டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மீல் மேக்கர் சுக்கா இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் மீல் மேக்கர் சுக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எல்லா வீடியோவையும் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீல் மேக்கர்னாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். இந்த மீல் மேக்கர் சுக்கா உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.